பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இயேசு பிறக்கும்போது வானில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் அப்படின்னு தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் தோன்றினதாகவும் சாஸ்திரிகள் அதை கண்டு வந்ததாகவும் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டார்ன்றது உண்மை. இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் இருக்கிற பின்னணி என்ன, அதாவது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ன்றது ஒரு ஸ்டார் இல்லைங்க, 2 ஸ்டார். வியப்பா இருக்கா? ஆமாங்க, இது ஒரு ஸ்டார் கிடையாது. ஸோ ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டாரும் சர்டன் அப்படின்ற ஒரு ஸ்டாரும், இந்த 2 ஸ்டாருமே பக்கத்தில் வரும், மிக அருகில் வரும்போது பூமியிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த 2 ஸ்டாரும் ஒரு ஸ்டாராக நம்மளோட கண்ணுக்கு தெரிய வருங்க. ஸோ இதை தான் ஆங்கிலத்தில் கூட கிரேட் கன்ஜங்ஷன் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் சர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பிளானட்டும் பக்கத்தில் வரும்போது ஏர்த்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுங்க. ஸோ இதை தான் கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் 800 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருங்க. இந்த கிரேட் கன்ஜங்ஷன் 800 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக 2020 டிசம்பர் 21 அன்னைக்கு இந்த கிரேட் கன்ஜங்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் சயின்டிஃபிக்காக கிறிஸ்மஸ் ஸ்டாருடைய காரியங்கள். ஸோ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு, அதாவது கிறிஸ்மஸ் ஸ்டாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, இதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா இதன் மூலமாகவும் சத்தியத்தை வெளிப்படுத்துவாருங்க. ஸோ இதன் பிரகாரமாக கர்த்தர் எனக்கு இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை வச்சு ஒரு காரியம் சொன்னாங்க. அந்த காரியத்தை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறனும் விரும்புகிறேன். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டாருன்றது 2 ஸ்டார் நம்ம பார்த்தோம், ஒன்று ஜூபிட்டர், ஒன்று சர்டன். இதே மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டார், நம்ம ஒரு ஸ்டார், இயேசுவும் ஒரு ஸ்டார். இந்த 2 ஸ்டாரும் 2 பேரும் பக்கத்தில் வரும்போது 3வது நபராக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க 2யும் ஒரு ஸ்டாராக தாங்க பார்ப்பாங்க. அதாவது நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். இயேசுவும் நம்மளும் மிக அருகில் இருந்தோம் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக வெளியில இருந்து பார்க்குறவங்க நம்ம மூலமாக கிறிஸ்துவ தாங்க பார்ப்பாங்க. இவன் இயேசுவை போல இருக்கிறான், நம்மளோட, அதாவது நான் இமேஜ் அந்த மாதிரி சொல்லலை, நம்மளுடைய செய்கைகள் இயேசு சொல்லி தந்த பிரகாரமாக இருக்கும். நம்ம மூலமாக இயேசுவை அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம இயேசுன்னு நான் சொல்லலை, நம்ம மூலமாக இயேசுவை மற்றவர்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறது மூலமாக நம்ம இயேசுவு மாதிரி நடந்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பார்க்குறவங்களும் இயேசுக்கிட்ட வருவாங்க. அதாவது 2 ஸ்டாரும் பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டாராக இருந்துச்சோ, நம்மளும் இயேசுவும் ஒன்றாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மூலமாக இயேசுவான ஒரே ஒரு நட்சத்திரம் தாங்க வெளிப்படும். இது முதல் காரியம். 2 பேரும் மிக அருகில் இருந்தோம் அப்படின்னா நம் மூலமாக இயேசப்பா வெளிப்படுவார். 2வது காரியம் என்ன அப்படின்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் போய் நின்றுச்சான். ஸோ இயேசு எங்கே இருந்துச்சோ அந்த நட்சத்திரம் அங்கே நின்றது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தாங்க நம்ம இயேசுவோட பயணித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்களும் கண்டிப்பாக இயேசுவின் இடத்துல வருவாங்க. உங்களோட டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும்னா இயேசுவா தாங்க இருக்கும். ஸோ நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போம். எப்படி அந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டதோ அதே போல் நாம் இயேசுவோட பயணித்து கொண்டு இருந்தோம், நாம் இயேசுவோடு இணைந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புறஜாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போம். அவங்கள இயேசுவின் இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போங்க. ஸோ இந்த 2 காரியங்கள் தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த காரியங்கள் என்னோட தனிப்பட்ட பிரகாரம் தான், ஆனால் இதில் ஒரு சத்தியம் கண்டிப்பாக அடங்கியிருக்கு. கண்டிப்பாக இயேசுவோட நீங்கள் கூட நெருங்கி இருங்க, உங்களை பார்த்து மற்றவர்கள் வருவாங்க இயேசுவின் இடத்திற்கு. இது நான் அதிகமாக விசுவாசி. ஸோ இந்த காரியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஸ்டாரை பற்றி ஒரு புது விஷயம் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது தெரியப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆமேன்.